ஓகே. இப்ப சிபி வந்து 4 மந்த்ஸா தெரப்பி வராரு. நம்மகிட்ட அசஸ்மெண்ட் எடுத்தப்ப அவருடைய குரோனாலாஜிக்கல் ஏஜ் ஒரு 16 to 18 மந்த்ஸ். அதாவது சிங்கிள் வேர்டுல இருந்தாரு. ஏஎஸ்டி கேட்டகரி லைக் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல வந்து இருந்திருக்காருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் அவருக்கு ரிஃப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன், ஸ்பீச் அண்ட் அவருக்கு ஸ்கூல் ரெடினஸ் ப்ரோக்ராம் இது எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இப்போ ஓவராலாக அவர் சிங்கிளாக அக்கேஷ்னலாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ ஓவராலாக என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அவர்கிட்ட இருக்குது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பிகாஸ் எவ்ரிடே நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க, தெரப்பி பண்ணுறீங்க, அண்ட் நாங்கள் சொல்கிறதையுமே வீட்டில் வந்துட்டு ஹோம் ப்ரோக்ராமில் பண்ணுறீங்க, நிறைய ஒர்க் அவுட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க? நிஜமாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மேம். ஸ்டார்டிங்கில் அவன் பேசவே இல்லைங்க மேம். அந்த ஒரு வேர்டு கூட ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் அவன் பேசுகிறான், கண்டினியூஸாகவும் பேசுகிறான். அம்மா இதைத்தான், உட்காரு, கிரீட்டிங்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் அவன் எப்படி பழகினானே தெரியல. நேற்றெல்லாம் சொல்கிறாங்க லைட்டை போட்டோன்னு அம்மா நன்றி, அந்த ஆக்ஷனோட அவன் செய்யறான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் மிங்கிள் ஆகிறான் எல்லாத்தோடையுமே. அந்த அளவுக்கு எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் அவன் எழுதுறாங்க மேம், அது எல்லாமே நல்லா இருக்குது. அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நிஜமாலே நான் எல்லாத்துக்குமே ஹாப்பியா ஃபீல் பண்ணது வந்து அவன் பேசுனது. அந்த அம்மாங்கிற வார்த்தை வந்து அவன் வாயில இருந்து எதுக்கு எடுத்தாலும் இப்ப அம்மா 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 அம்மான்னு சொல்லி. ஸோ அதான். ஸோ நமக்கு வந்து சிங்கிள் வேர்டு அக்கேஷனலி அண்ட் டேண்ட்ரம்ஸ் நிறைய இருந்தது. டெஃபினெட்லி நல்லா குறைஞ்சிருக்கு. இன்னுமே மாற்றம் இருக்கு. அக்கேஷனலி எப்பயாவது டிஸ்ரெகுலேட் ஆயிட்டாரு, ரொம்ப சென்சரி ஓவர்லோடா இருக்கு அப்படின்னா இன்னுமே அந்த கத்துறதா இருக்கட்டும், அழுகிறது இருக்கு. பட் ஆனால் இட் இஸ் நாட் அ மெல் டவுன், இட் இஸ் அ டேண்ட்ரம். ஒரு பர்பஸ்ஃபுல்லாக அவன் பண்ணுறான். அண்ட் அந்த சத்தம் போட்டு அழுகிறதப்ப வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே அழுகிறான். எனக்கு அது வேண்டாம், வேணும், அவனுடைய நீடை சொல்லிக்கிட்டே வந்து என்ன அவனுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்குதோ அதை அவன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணினப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு 50+ வேர்ட்ஸ் வந்துட்டு சிங்கிளாக அக்கேஷ்னலாக ஒரு நீட் பேஸ்ட் இல்லைனாலும் எப்பயாச்சும் பேசுகிறாரு. ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அவர்கிட்ட கம்யூனிகேஷன் இல்லைன்றதும் அண்ட் ஸ்கூல்ஸில் வந்து அவர் மற்ற குழந்தைங்களோட சோஷியலி மிங்கிள் ஆகாமல் அந்த அடாப்டேஷன் இல்லாமல் இருந்தது தான் ஒரு மேஜர் இஷ்யூவாக உங்களுக்கு தோணிருந்தது. பிகாஸ் யூ வேர் டேக்கன் தெரப்பி ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி எங்கேயோ தெரப்பி நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? ஸோ அதில் சிங்கிள் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பட் இருந்தாலும் இன்னும் அவனுக்கு ஒரு ஹையர் ப்ராசஸில் இன்னுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றது ஒரு கன்சர்ன் உங்களுக்கு இருந்தது. ஸோ இப்போ இந்த 50 வேர்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மந்த்ஸ், இப்போ அது 4th மந்த் ரன் ஆகிட்டு இருக்கு. அவர் வந்து ஹீ ஸ்டார்டட் சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு 3 to 4 வேர்ட்ஸ்ல அவருடைய நீடை வந்து கம்யூனிகேட் பண்றாரு. அண்ட் இனிஷியல் டைம்ல சோஷியல் ஸ்கில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடாப்டேஷன் இல்லை அண்ட் விஷுவலி அக்செப்டன்ஸ் ரொம்ப குறைவா இருந்தது. இப்ப அவன் கையில வச்சிருக்கிற பாலை யாராவது தொட்டாலுமே, இல்ல அவன் பால் வச்சிருந்து யாராவது வேற பாலை கையில தொட்டாலுமே கூட அடாப்டேஷன் இல்லை. இப்ப வந்து ஓகே, இவங்க இந்த செஷன்ல இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் நிறையவே வந்து நிஜமா ஃபிளெக்சிபிலிட்டி அது வந்து நிறையவே இருக்குது, நல்லாவே தெரியுது எனக்கு. அந்த மாதிரி ஐ கான்டாக்டும் நல்லா பண்றான். இப்ப உட்காரான். முன்னாடிலாம் அப்படி உட்காரவே மாட்டாங்க. ஆமாங்க, இப்ப நல்லாவே இருக்கு. அண்ட் ரைட்டிங்லயுமே கூட அண்ட் ரிஃப்ளெக்ஸுமே நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவருக்கு. அண்ட் கோஆர்டினேஷன் பிசிக்கலி முன்னாடி எல்லாம் ரொம்ப ஹைப்பர் இன்புட் இருக்கிறதுனால ரொம்ப துருத்துருன்னு இருப்பாரு. இப்ப இந்த என்விரான்மெண்ட்ல நம்ம இதுதான் பண்ணணும். அண்ட் அகெயின் ஐ யூஸ் டு அப்சர்வ். ஏன்னா இப்ப நீங்க முன்னாடி எல்லாம் நீங்க வண்டியில அவரை ஸ்கூட்டில உட்கார வைக்கிறப்ப அங்க ஓடுறது இங்க ஓடுறது, இப்ப வந்து ஒரு காம்பாக்டா இங்க வந்தா நம்ம வந்துடணும், இங்க ரோட கிராஸ் பண்றப்ப கையை பிடிக்கணும் மேம். அதுவே எனக்கு ஆச்சு, பிடிக்கவே மாட்டாங்க, ஓடிடுவான். நான் நம்பி அவனை கையை விட்டுட்டு கூட என் பர்ஸ்ல இருந்து ஒரு அமௌண்ட் எடுக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இல்லைன்னா அவனை நான் நம்பி கையை விடவே முடியாது. ஆமா. சோ இப்போ ஒண்ணு இல்ல, நேத்து கூட நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, நான் ஒரு செஷன்ல இருந்தேன், உள்ள வந்தாரு. பிகாஸ் ஹீ நோ இங்க என்ன நடக்கும்னு. அமைதியா வந்து இந்த சார்ட்டிங்ல ஒவ்வொருதையும் எடுத்து வச்சுட்டு இதோட கலரை சொல்லிட்டு எனக்கு கிரீட்டிங்ஸ் பண்ணிட்டு அவருடைய செஷனுக்கு போறதா இருக்கட்டும். ஆமா. ஸோ எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், ஸோ அந்த சோஷியல் அடாப்டேஷன் அண்ட் லேர்னிங் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன்ல ஹி ஸ்டார்டட் எக்ஸ்பிரஸிங். ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்டடா அந்த அவனுடைய எமோஷன்ஸை வந்து ரிட்ரைவ் பண்ற அளவுக்கு அவர் வந்திருக்காரு. அண்ட் அகைன் 3 to 4 வேர்ட்ஸ்ல வந்து
நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இந்த 4 மந்த்ஸ்க்கு இது ஒரு நல்ல ப்ராக்ரஸ். இல்ல மேம், நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க மேம். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு டிரைவர் எப்பவுமே என்னை பார்ப்பாரு. அவருக்கு நான் பார்த்துட்டு நீ பட்ட கஷ்டத்துக்கு வந்து உனக்கு நல்லா ரிசல்ட் வந்திருக்குமா, ஓரளவு இவன் நல்லா நீ சொல்றதை கேட்டு நடந்து வர்றது எனக்கே ஆச்சரியமா இருக்குது, உன் பையன் இப்படி வர்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னைய பார்த்து சொல்லிட்டு போனது எனக்கு கண்ணே கலங்கிருச்சுங்க மேம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நிஜமாவே மேம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். there is no words to explain. அவ்வளவுதான். கண்டிப்பாங்க. பிகாஸ் ஏன்னா என்னதான் நம்ம இங்க செஷன்ல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பேரண்ட் நீங்க வந்து உங்க மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு கொண்டு வந்துடணும்னு. பிகாஸ் கன்சிஸ்டன்ட், ஏன்னா நம்புறது யாரு வேணாலும் நம்பலாம், நம்பாமலும் இருக்கலாம். பட் அந்த கன்சிஸ்டண்டா நீங்க ஓகே நம்ம பண்ணியே ஆகணும். பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி. நான் சொல்ற அளவுக்கு ஈஸி கிடையாது. இப்போ என்னையவே வந்துட்டு ஆப்வியஸ்லி இப்போ எனக்கு ஒன்று வேணும்னா நான் வந்துட்டு அதில் ஒரு ஹார்ட் ஒர்க் போடணும், உழைக்கணும் இல்லைங்களா. பட் இப்போ இங்கே வர எல்லா பேரண்ட்ஸுமே அப்படிதான். ஒரு கன்சிஸ்டண்டாக கூட்டிகிட்டு வர்றது அண்ட் அகெயின் நம்புறது, நம்ம கொடுக்குற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது அண்ட் ப்ராசஸ் வந்து இருக்கு இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு என்ன லெவலில் இருக்காரு அதோடைய எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் எப்படி மாற்றணுங்கிற நம்ம கொடுக்குற அந்த கைடன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்களா, அது உண்மையாலுமே பெரிய விஷயம்தான். ஸோ ஃபர்தர் கோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் கோல் நம்ம எடுத்துக்கிறது எவ்ரி 15 days நம்ம வந்துட்டு நம்ம மீட் பண்ணுறோம். பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து மீட் பண்ணி என்னென்ன இருக்கு இல்லை அண்ட் வீட்டில் அவர் எப்படி இருக்காரு, செஷனுக்கும் வீட்டுக்கும் என்ன டிஃபர் ஆகுதுங்கிறது எல்லாமே நோட் பண்ணி நம்ம ஒவ்வொன்றுமே வந்துட்டு அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணும்பொழுது வெர்பல் ரிப்பிட்டிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. ஸ்பான்டேனியஸ்லி 4 வேர்ட் வந்து அவர் கண்டினியூஸாகவே பேசுறாரு. அண்ட் அகெயின் அவருக்கு மேஜர் இஷ்யூவா நீங்க ஸ்டார்டிங்ல ஏதோ ஒவ்வொரு வார்த்தை முன்னாடி சுத்தமா பேசாம இருந்தவன் இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளாவது பேசுறான். அஸ் அ பேரண்டா அது உங்களுக்கு ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்டா இருந்தது. பட் ஏஜ் லெவலுக்கு நம்ம குரோனாலஜிக்கல் ஏஜுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது அவருடைய ஓவரால் ஏஜ் வந்து 4 வயசு. நான் 4.2ல வந்தீங்க. பட் ஆனா அவருடைய ஓவரால் வளர்ச்சியே ஒரு 1.5 வயசுக்கான இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 வயசுக்கான டிலே வந்து நல்லாவே இருந்ததுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 வேர்ட்ஸுக்கு வந்துட்டாரு. அண்ட் கிராக்கினஸ் இன்னுமே இருக்கு. அந்த அழுகிறதா இருக்கட்டும், சம்டைம்ஸ் அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு அவர் ஸ்டிமுலேட் ஆகிட்டாருமே கூட செல்ஃப் காம் ஆகுறது. அது நம்ம இன்னும் அடுத்த ஃபியூச்சர் கோல்ஸ்ல நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ ஐ கான்டாக்ட் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஐ கான்டாக்ட் வந்து நான் பார்க்கவே மாட்டேன், என்னை பார்க்க மாட்டாங்கன்னு இப்போ நல்லாவே பார்க்குறேன். யார் கூப்பிட்டாலும் பார்க்குறாங்க, கவனிக்கிறாரு நம்மளை சுற்றி என்ன நடக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ப்ராபப்ளி ஒரு 4 weeks இருக்கும். நம்ம செஷன்ல வந்து பக்கத்து செஷன்ல அந்த குழந்தை வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு, இவருமே உள்ள வந்திருந்தாரு. ஸோ அந்த நம்ம டேப்பிங் வந்து கொஞ்சம் காம் பண்றதுக்கு அந்த குழந்தைக்கு நான் உங்ககிட்ட அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் உட்கார வச்சு முன்னாடி டேப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எனக்கும் பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு அவனுடைய நீடை எக்ஸ்பிரஸ் பண்றதா இருந்து அது வெர்பலாவே சொல்றாங்க. ஸோ சொல்றதுமே இனிஷியேட் ஆயிருக்கு. அண்ட் அவருக்கு முன்னாடி 1 step கமாண்டே ஃபாலோ பண்ண மாட்டாரு, ஏன்னா லிசன் பண்ண மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஆடிட்டரி அவேர்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன சொல்றாங்க நம்ம என்ன பண்றோங்கிற அவேர்னஸ் இருக்கு. இப்போ வந்து 1 stepல இப்போ 2 step கமாண்டே அவர் ஃபாலோ பண்றாரு. 2 வேலைகளை ஒரே நேரத்துல கொடுத்தாலும் he is able to process, அதை எக்ஸிக்யூட்டுமே பண்றாரு. அண்ட் நம்ம என்ன கமாண்ட்ஸ் கொடுத்தாலும் ஃபாலோ பண்றதோட சேர்த்து அந்த டைம்ல காமாவும் இருக்காரு. அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிங்கிறது வந்து நல்ல ரெடியூஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபியூச்சர் கோல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம பிஹேவியரலி இன்னும் கொஞ்சம் இந்த டாலரன்ஸ்லாம் நம்ம அதிகபட்சம் ஒர்க் பண்ணணும். நம்ம ஃபியூச்சர் கோல்ஸ்ல அப்கமிங் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நம்ம அதை எடுத்துக்கோங்க. அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். இப்போ 4 வேர்ட்ஸ்ல வந்திருக்காரு, 3 வேர்ட்ஸ் கன்சிஸ்டண்டா சொல்றாரு. தாராளமா 100% வந்து 2 வேர்ட்ஸ்ல எல்லா நேரங்களுமே கம்யூனிகேட் பண்ணிடுறாரு. ஒரு 60% வந்து 3 வேர்டு லெவல் சிம்பிள் சென்டென்ஸ் வந்து பேசிடுறாருங்க. 4 வேர்டு இனிஷியேட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய டார்கெட் வந்து கம்யூனிகேஷன் எக்ஸ்பேன்ஷன், அதாவது சிம்பிள் சென்டென்ஸ்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொண்டு போகணும். அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸுமே ஐ குட் சே 60 to 70% நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். வித்தின் 3 monthsல வந்து நம்ம என்ன இந்த சோஷியல் ப்ரோக்ராம் வந்து எவ்ரி சாட்டர்டே பண்றது, இனிஷியலா ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்த சிபிக்கும் இப்போக்கும் நல்ல ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருக்குங்க. ஸோ இது அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபர்தர் இந்த ஸ்கூல் ரெடினஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம்
ஹையர் லெவல் ஆஃப் அகாடமிக்ஸ் அண்ட் ஹோல்டிங் ஃபைன் மோட்டார்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இப்போ இன்னும் கொஞ்சம் லேகா இருக்கிற விஷயங்களும் நம்ம வந்து ரிட்ரை பண்ணிடலாம். ஓகே மேம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குங்களா? ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஐ ஃபீல் வெரி குட் மேம். எனக்கு அதான் சொல்றேன் மேம், எனக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு வந்து வேர்ட்ஸ் இல்ல. இவ்வளவு தூரம் வருவாங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இவன் எனக்கு எப்படி கொண்டு வருது என்ன பண்றதுன்னு தெரியாமே இருந்தேன். இந்த 4 monthsல அவன் என்கிட்ட கம்யூனிகேட் என்கிட்ட மட்டும் தான் மேம் கம்யூனிகேட் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சொல்ற வேர்ட்ஸ் ஒபே பண்றதுல இருக்கட்டும் எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஹைப்பர் நல்லாவே குறைஞ்சிருக்கு. எனக்கு தெரியுது. என்னால வந்து அவனை வந்து பப்ளிக் பிளேஸ்க்கு பயப்படுவேன், கூட்டே போக மாட்டேங்க மேம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுவுமே இப்ப பாத்தீங்கன்னா தைரியமா என்னால கூட்டு போக முடியும். ஏன்னா அவன் என் கையை பிடிச்சுக்கிறான், ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா நான் சொன்னா அவன் கேட்கறான். முன்னாடி கேட்க மாட்டான், காதுல வாங்கவும் மாட்டான், சட்டை பண்ணவே மாட்டான். இவங்க சொல்றது நம்ம கேட்கறதே. ஆனா இப்ப நீங்க நில்லு சாமினா நிக்கிறான், நில்லு தம்பினா நிக்கிறான். அதுவே பெரிய விஷயம் தான். ஆமாங்க, அந்த ஏடிஎல் டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டிஸ் இண்டிபெண்டா பண்றாரு. என்ன பண்ணணும் அந்த கான்சிக்வென்ஸுமே வந்துட்டு இப்ப புரியுது. ஏன்னா எல்லாமே காக்னிட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல வருது. அதுவுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இது ஒரு நல்ல ப்ராக்ரஸ்ங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி. ஓகேங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி பண்ணணுங்கிறது என்ன தெரியாம இருக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் பாக்குறவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். டெஃபினெட்லி யாருக்கு நீட் இருக்கணுமோ அவங்கள போய் ரீச் ஆகும். அதுக்கு வந்து சிபி பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னால அதை வந்து எனக்கு சொல்றது அதான் மேம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எல்லாரும் என்னை பேசினவங்க எல்லாருமே இதை என்கிட்ட சொன்னாங்க. அதான் அவர் அந்த டிரைவர் சொன்னதுமே எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிருச்சு. அப்படியே அழுதுட்டேன். நீ பட்ட கஷ்டமா அலைஞ்சேங்க மேம். 1 year நான் அங்க இருந்து வருவேன், வந்து 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வருவேன், வந்து வச்சுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் கிடைக்கல மேம். இந்த 4 monthsல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அவர் சொன்னது நிஜமாலே உங்ககிட்ட சொல்ல நினைச்சிட்டே இருந்தேன். அவர் சொன்னார் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஸ்கூல்லயுமே சொல்றாங்க நிறைய பேர் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப இருக்கிற சிபிக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. சொன்னா கேட்கறான், ஆக்டிவிட்டியில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றான். அவன் லிசன் பண்ணணும், லிசனே பண்ண மாட்டான். அவனுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கும். எங்களோட மிங்கிலே ஆக மாட்டான்னு சொன்னாங்க மேடம். ஆனா இப்ப பார்த்தா மிங்கிள் ஆகிறான். சிபியை கொண்டு வந்தேன்னா நீங்க பயப்படாதீங்க, அவன் எழுதிடுவான், சொல்ற பேச்சு நார்மல் சைல்டா மாறிட்டான் ஓரளவு அப்படின்னு. கண்டிப்பா. ஏன்னா அவனுடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு ட்ராக்ல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா அதுதான் ஸ்கூல்ல வந்து அவனை மெயின்டைன் பண்ண முடியலங்கிறது தான் பெரிய கன்சர்னா என்னோட அசஸ்மெண்ட்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ், ஆக்சுவலி இந்த சோஷியல் ஸ்கில் ப்ரோக்ராம் கொடுக்கறது ரொம்ப அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஹையர் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ரைட்டிங் தாங்க. ரைட்டிங். ஏன்னா நமக்கு பேசிக்கலி ஏன்னா ரீடிங் ரைட்டிங் பண்றதுங்கிறது ஹையர் லெவல். பிரைமரிலியா அந்த ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்க தாட் என்ன இருக்கு அதை வந்து அதை வெளிப்படுத்துறது, அவங்களோட எண்ணங்களை வெளிக்கொண்டு வர்றது கம்யூனிகேஷன். அது பிரைமரி லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஹையர் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷனை வந்து வெர்பலா சொன்ன விஷயங்களை கண்ணால பார்த்து படிக்கிறதோ, ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் கொடுத்ததையும் நம்மளுடைய எண்ணங்களை எழுத்துக்கள் மூலியமா வெளிப்படுத்துறது ஹையர் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன். தட் இஸ் கால்ட் ரீடிங் ரைட்டிங். ஸோ இப்போ பிரைமரியா இருக்கிறதுல சிம்பிள்ல இருந்து இப்போ காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம ஸ்விட்ச் பண்ண போறோம். அண்ட் அடுத்து ரீடிங் ரைட்டிங்குமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி அந்த லெவல்ல இருக்குங்க மேம். தம்பி கண்டிப்பா இருக்குங்க மேம். நான் பாக்குறேன் அந்த ஏபிசிடி ரியோக்கு கூட மேடம் மிங்கிள் பண்ணா சொல்ல. ஆனா இவன் சொல்றாங்க பீனா எங்க இருந்தாலும் பி சொல்றான். நீங்க வெளியில அந்த ஆக்டிவிசம் இதுக்கு அதெல்லாம் ஒட்டி இருக்கீங்க இல்லைங்க, அதுல ஆ எங்க இருக்குன்னு பார்த்தா ஆ அம்மா, ஆ ஆடு, ஈய பார்த்துட்டு அந்த வேர்ட்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குங்க மேம். அது இல்ல கண்டிப்பா. ஏன்னா அவருக்கு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா அதெல்லாம் நம்ம அகாடமிக்லாம் வந்து மர்க் பண்ண வைக்கிறதுலாம் சிபிக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஒன்ஸ் அவன் ஃபோக்கஸ் பண்ணினான்னா, இல்ல நீங்க டீச்சரே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, வித்தின் 3 monthsல இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அவன்கிட்ட சேஞ்ச் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு 6 monthsல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அகாடமிக்லயே லேர்ன் பண்றதுலாம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் படிக்க மாட்டேங்கிறான், எழுத மாட்டேங்கிறான், எல்லா குழந்தைங்களும் கலர்ஸ் சொல்றாங்க, சிலர் வந்து கலர்ஸ்லாம் சொல்றான், பேச மாட்டேங்கிறான். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மர்க் பண்றது ரூட் லேர்னிங்லாம் விஷயமே கிடையாது. இப்ப நம்ம இப்ப எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்கு எல்லாமே. அப்படிங்கிறப்ப குழந்தைங்க ஈஸியா கத்துக்குவாங்க. The thing is பிரைமரியா அந்த பிரைன் கோஆர்டினேஷனுக்கு என்ன தேவையோ அது இருந்ததுன்னா அந்த குழந்தையோட ஐக்கியூ லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை படிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில சிபி ஆக்சுவலி இஸ் அ விஷுவல் லேர்னர். ஸோ விஷுவலாக நீங்கள் என்ன கொடுத்தாலும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவனால் லேர்ன் பண்ண முடியும். ஓகே. ஸோ அவங்ககிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆப்வியஸ்லி நம்ம ரீஎவாலுவேஷன் எடுப்போம் ஒரு 2 monthsக்கு அப்புறம். ஓகே. ஏன்னா எவ்ரி 6 months நம்ம
ஃபர்ஸ்ட் எவாலுவேஷனுக்கும் ரெண்டாவது எவாலுவேஷனுக்கும் என்ன சேஞ்ச் இருக்கு, நம்ம ஃபியூச்சர் கோல்ஸ்ல தெரப்பி நீட் இருக்கா இல்லையா, இல்ல ஃபியூச்சர் கோல்ஸ் நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ணணும். ஈவன் தோ நம்ம கோல்ஸ் இன் ப்ராக்ரஸ் எவ்ரி மந்த் டிஸ்கஸ் பண்ணினாலும் அந்த எவாலுவேஷனுக்கு அப்புறம் ஒரு தெரபிஸ்ட்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இவ்வளோ அந்த குழந்தை வந்திருக்காரு, இவ்வளோ கோஆர்டினேஷன் அந்த பிரெயினுக்கு கிடைச்சிருக்கு, டெய்லி ரொட்டீன்ல இவ்வளோ மாடிஃபிகேஷன் இருக்கு, இன்னும் என்ன நம்ம அடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றதுக்கு ரீஎவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். இன்னொரு 2 monthsல நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அவருக்கு நியர்லி குரோனாலஜிக்கல் ஏஜ் லெவலுக்கு அவர் மேட்ச் ஆகுறாரு அப்படின்னா டெஃபினெட்லி தெரப்பி போதுமானது. இல்ல கொஞ்சம் லேக் ஆகுறாரு, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. ஓகே.